கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, இதோ கர்த்தர் நம்மை கடந்த நாட்கள் முழுவதுமாய் கிருபையோடு பாதுகாத்து கொண்டார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்ததற்காய் அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று தியானித்து கடந்து வருவோம். சங்கீதம் 126 அதிகாரம் 3வது வசனத்திலே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கின்றோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார். அதற்கு பதில் கொடுக்க சமயத்துக்கேற்ற காலத்தை குறித்து நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். எத்தனையோ வருடங்களாக என் குடும்பத்தின் சூழ்நிலைக்காக, என் கணவனுக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்து கொண்டு வருகிறேன். குடும்பத்திலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷமே காண்பது அரிதாயிருக்கிறது என்றெல்லாம் துக்கிக்கலாம். ஆனால் உங்களுடைய கண்ணீரை அவருடைய பாதப்படியிலே ஊற்றி ஜெபிக்கும் பொழுது அந்த கண்ணீருக்கு ஏற்ற பலனை நிச்சயமாய் நீங்கள் அனுபவிப்பீர்கள். இதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் என்னுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தார், என் கண்ணீரை ஏற்றுக்கொண்டார். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் அவருக்கு சாட்சியாயிருப்பேன். எனக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று உங்களுடைய நாவினாலே இந்த வார்த்தைகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் காலம் சமீபமாயிருக்கிறது. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று பவுல் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிறதான வியாதியின் பிரச்சனை, குடும்பத்தின் சூழ்நிலை, கடன் பிரச்சனை, இவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய கையின் கரங்களிலே நாம் அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு அவர் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்பதில் நாம் உறுதியாயிருக்க வேண்டும். கர்த்தர் என் கண்ணீரை கண்டு அவருடைய பாட்டிலிலே என் கண்ணீரை ஊற்றி வைத்து கணக்கு பார்த்து அதன்படி எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் பதில் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். மகன் படித்துவிட்டு, மகள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்களா? சடுதியாய் கர்த்தர் ஒரு வேலையை கொடுப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டை மகிமையினாலும் வல்லமையினாலும் நிரப்புவார். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தினபடி உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்ற நம்பிக்கையின் விசுவாசத்தோடு நாட்களை கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாக்கட்டும். ஆமென்.